வெல்கம் டு மணக்கும் மதுரை. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம ஒரு ஸ்மூதி ரெசிபி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் நாம கிராசரி ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த ஸ்மூதி பத்தி நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணேன். எஸ், கரெக்ட். நாம இன்னைக்கு செய்ய போறது அவகாடோ ஸ்மூத்தி. இன்னைக்கு இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால என்னுடைய செம்பருத்தி செடியை பத்தின அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த செம்பருத்தி செடிகளை நாம நர்சரி கார்டன் போய் வாங்கின கதை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்றேன். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க போய் பாருங்க. நம்ம செம்பருத்தி செடி டெய்லி ஒரு பூ பூத்துரும். சில நாள் 2 பூ 3 பூ கூட பூக்கும். ஆனால் தினம் இது ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்களும் சோதனைகளும் ஒரு சீரியல் ஹீரோயினுக்கு கூட வராது. இதுக்கு அப்படி பிரச்சனை கொடுக்குற அந்த வில்லன் இல்லைனா வில்லி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்களே பாருங்க. இதோ நீங்கள் பார்க்குற இந்த முயல்கள் தான் டெய்லி 3 வேளையும் மூக்கு முட்டை நம்ம செடியை சாப்பிட்டுட்டு போகுது. பார்த்தீங்களா எப்படி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நிற்கிதுன்னு? இதே வேலையை இந்த முயல் செஞ்சுட்டு இருந்ததுன்னா கூடிய விரைவில் நம்ம சேனலில் முயல் கறி வறுவல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இன்னொரு செம்பருத்தி செடியோட ஸ்டேட்டஸையும் பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த தொட்டியில் 2 பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல? சரி வாங்க நாம உள்ள போய் ஸ்மூதி பண்ணலாம். நாம இன்னைக்கு செய்ய போற அவகாடோ ஸ்மூதிக்கு ஒரு அவகாடோ எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூட நமக்கு ஒரு பாதி வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் தேவை. 1 கிளாஸ் பாலுக்கு பதிலாக நீங்க 1.5 கிளாஸ் பால் கூட இதுல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை யூஸ் பண்றேன். முதல்ல நாம அவகாடோவை நீல வாக்குல பாதியா கட் பண்ணிக்கலாம். அதோட தோலை எடுத்துட்டு நடுவுல இருக்கிற கொட்டையையும் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்கிற அவகாடோவை மிக்சர் ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட ஒரு பாதி வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இனிப்பு விரும்புவீங்கன்னா முழு வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலா நாம எடுத்து வச்சிருக்கிற 1 கிளாஸ் பாலை இதுல சேர்த்து நல்ல ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம். நம்ம ஸ்மூதியுடைய டேஸ்ட்டையும் சத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு 1-2 பாதாம் பருப்புகளை ஸ்லைஸ் பண்ணி அதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த அவகாடோ பனானா ஸ்மூதியை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மணக்கும் மதுரை அப்படிங்கிற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video. விரைவில் சந்திக்கலாம். Bye.